வணக்கம், வணக்கம் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? அதான் அமித்ஷா வந்து எடப்பாடிக்கு குடுத்த ஷாக்கு. அடிக்கடி குடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது தான். ஏன்னா, கடந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக வந்தார் இல்லையா அமித்ஷா, அப்பவே சொன்னாரு, "என்டிஏ தலைமையிலான கூட்டணி, கூட்டணி ஆட்சி அமையும்" அப்படின்னு சொன்னாரு. அதற்கு தலைமை வந்து தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் எடப்பாடி அவர்கள் தான். முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் கடந்த மதுரையில வந்து பேசினார் இல்லையா? அப்ப என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அமையும்னு சொன்னாரு. அதுக்கும் வாய் திறக்கல எடப்பாடி அவர்கள். நேற்றைக்கு வந்து தினமலருக்கும் மற்ற சில பத்திரிகைகளுக்கும் தமிழ்ல பத்திரிகை பேட்டி குடுத்திருக்காரு. என்டிஏ தலைமையிலான கூட்டணி தான் அமையும். அதிமுகவிலிருந்து ஒருவர் முதல்வராக இருப்பார்ன்னு ஒரே அடி. எடப்பாடிக்கு ஷாக்கோ ஷாக். என்ன அது எடப்பாடி பேர் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அதுதான் நயினார் நாகேந்திரன் அதான் சொல்லிட்டாரே ஏற்கனவே அப்படின்னு சொல்லி சமாளித்து இருக்கிறார். ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஆனா இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாவம் அடி மேல் அடி. அதாவது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத விட பாஜகவோட கூட்டணி வைத்ததால் 2ஆம் இடம் அதாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் கூட்டணியே வச்சாரு. ஆனால் இவர்கள் என்னங்க கூட்டணி ஆட்சிங்கிறாங்க. ப விட்டா வந்து பாஜக ஆட்சியே கொண்டு வந்துருவாங்க போல இருக்கு. அண்ணாமலை சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிட்டு இருக்குங்க. ஒரு பக்கம் ஓபிஎஸ் வந்து கட்சி ஆரம்பிக்க போறார். அது மேலும் சில தகவல்கள் நான் வெயிட் பண்றேன். நாளைக்கு அது தனி ஒரு ரெக்கார்டட் வீடியோவே போட்டுறலாம். அது ஒரு பக்கம் இருக்கு. அதேபோல அண்ணன் அமித்ஷா அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரைக்கும், அவரு அதிமுகல இருக்கிற முடிவுகள அவர் எடுத்துக்கிட்டு ஓபிஎஸ் சேர்க்கறதோ, இல்ல டிடிவி சேர்க்கறதோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டுங்க. சசிகலாவ சேர்க்கறது அதெல்லாம் பார்த்துக்கிட்டுங்க. ஆனால் கூட்டணியை பொறுத்தவரைக்கும் என்டிஏ தலைமையிலான கூட்டணி தான். நாங்க அதாவது அவர் என்ன நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, அமித்ஷாவும், எடப்பாடியும் பேசி முடிவெடுப்பார்கள் அப்படிங்கிறாங்க. கூட்டணி ஆட்சியா? இல்ல யாருக்கு எந்தெந்த அமைச்சர் பதவி அப்படின்னு. என்னையா சொல்ல வர நீ? அவரு எடப்பாடி என்ன சொல்றாரு, அதெல்லாம் கூட்டணி ஆட்சிலாம் கிடையாதுங்க. நாங்க தான் தனித்து ஆட்சி அமைப்போங்கிறாரு. ஸோ இதுவே மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அதிமுக, பாஜக கூட்டணிக்கு தரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது நீங்க இதுக்கப்புறம் பேசினா கூட பரவால்ல. ஆனால் இப்படி ஒரு தோல்வி அடையிற ஒரு கூட்டணியாக இருந்து கொண்டு, அமித்ஷா வந்து இந்த வார்த்தைய சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்புறம் ஏன் அந்த வார்த்தைய சொல்றாரு? நயினார் நாகேந்திரன் அத மழுப்புறாரு. ஆக்சுவலா. ஆனா அண்ணன் எடப்பாடி அவர்கள் அது சுத்தமா பேசவே மாட்டேங்கிறாரு. அதாவது மாவட்ட செயலாளர்கள் ஒரு 4 பேர் அதிரடியா நீக்கியிருக்காரு இன்னைக்கு. எத்தன பேரு யார் யார் பேருன்னு தெரியல. பேர் தெரிஞ்சா நான் அப்டேட் பண்றேன் பாருங்க. ஒரு பக்கம். ஏன்னா அவருக்கு அந்த கோபத்துல ஏதேதோ பண்றாரு அவர் பாவம். இப்ப இருக்கிற சூழலுக்கு அதிமுக கிட்டத்தட்ட இறங்கு முகத்திலே தான் இருக்கிறது. இன்னும் ஏறு முகத்துல இல்ல. 20% கீழ போயிட்டாங்க அப்படிங்கிறதான். பாருங்க தென் மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, மிக அதிரடியான வாக்கு சதவீதம் குறையும். வர 2026 தேர்தல்லயுமே குறையும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அண்ணன் அமித்ஷா அவர்கள் வந்து சொல்றாரு, இது கூட்டணி ஆட்சி தாங்க அப்படிங்கிறாரு. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கே பயப்படுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நயினார் நாகேந்திரன் சொல்றதுக்கே எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு. ஒண்ணும் இல்லங்க. அந்த அவர் பேர் என்ன? பவன் கல்யாணா? அவர் வந்து பேசினாரு. ஒரு வீடியோ போட்டாங்க. அண்ணாவையும், பெரியாரையும் பற்றி அவ்வளவு கீழ்த்தரமாக பேசுகிறார்கள். 5 முன்னாள் அமைச்சர்கள் வேற உட்கார்ந்திருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் அதுல செல்லூர் ராஜுவோட இதுல வந்து 17 கோடி காணாம போச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காரு. 17 கோடி இல்ல, 20 கோடி இல்ல, அது 288 கோடி அப்படின்னு சொல்லி நம்ம இவர் போட்டிருக்காரு. அவர் பேர் என்ன? நக்கீரன். நக்கீரன்ல ஒர்க் பண்றாருல்ல சீனியர் நிருபர். அவர் போட்டிருக்காரு. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லங்க அது அதிமுக முன்னாள் அமைச்சர் வீட்ல கொள்ளை போனதுக்கு யாரு ஹெல்ப் பண்றா? திமுக அமைச்சர் ஒருத்தர் ஹெல்ப் பண்றாரு மதுரையில. அதுக்கு என்ன காரணம்? அவர் காரிட்ட போய் விழுந்துட்டாராம். நீங்க எனக்கு இத மட்டும் மீட்டு குடுங்க. நான் வந்து உங்க கட்சிக்கு வந்துர்றேன்னு சொல்லியிருக்காராம் செல்லூர் ராஜு. என்னையா அநியாயமா இருக்கு அப்படிங்கிறீங்களா? உண்ம. அவர் பாருங்க வாயே திறக்கல பாருங்க கொஞ்ச நாளா. அதுக்கு காரணம் அவருடைய பணம் வந்து பாஜகவால் கொள்ளையடிக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ இது அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு ஷாக்குக்கு மேல ஷாக். ஏங்க நடந்தது முருகன் மாநாடு. முருகன் மாநாடு அதிமுக ஆதரவு அளித்து 5 முன்னாள் அமைச்சர் வந்து உட்கார்றாங்க. அதுல செல்லூர் ராஜும் ஒருவர். அவரு அங்க உட்கார்ந்து இருக்கும்போதே ஒரு ஃபோன் வருது. எழுந்து ஓடுறாரு. பதறி அடிச்சு போய் பார்த்தா அவருடைய அபார்ட்மெண்ட்ல எல்லாம் காலி. இப்படித்தான் பாஜக அவர்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. அமித்ஷாவும் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ இப்படி பல விஷயங்கள் நடக்குதுங்க. அதுக்கெல்லாம் மேலிடத்து ஆதரவு இருக்கு அப்படிங்கிறாங்க. திமுகவோ அல்லது திமுக அமைச்சர்களோ அல்லது காவல்துறையோ என்ன மாதிரி முயற்சித்தாலும் அதெல்லாம் எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படிதான் வந்து சில செய்திகள் போயிட்டு இருக்குங்க. அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சருக்கு எதிராக பாஜகவினர் கொள்ளையடிக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது கேஸ் குடுக்க முடியுமான்னா குடுக்க முடியாது. அவர் 17 கோடி கணக்கு வச்சிருக்காரு போல இருக்கு. அதனால 17 கோடி காணோம்னு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காரு. ஆனால் போனது 288 கோடியாம். அது இல்லாம 25 கிலோ, 26 கிலோ தங்கம் வேற திருடு போயிருக்கு அப்படிங்கிறாங்க. செல்லூர் ராஜுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதாவது நீங்க திமுகவினர் இந்த பணத்த எனக்கு மீட்டு குடுத்துட்டீங்க அப்படின்னா, நான் வந்து
திமுகலே சேர்ந்துடுறேன் அப்படிங்கிறாராம் செல்லூர் ராஜு. அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழலை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்த திருட்டுக்கு யார் யாரெல்லாம் காரணம் அப்படிங்கிறத விட ஒரு ரவுடி பேரு சொல்றாங்க. அந்த ரவுடி பேரு அது வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நம்ம கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சொல்லிப்போம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, பாஜகவோடு இருந்து கொண்டே இருக்கும்போதே இவ்வளவு அதிமுகவுக்கு எதிராக பண்றாங்க அப்படின்னா, ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு வந்து விட்டால் எந்த முன்னாள் அமைச்சரையும் விட மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அதற்காகவே தமிழ்நாட்டில் இவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குங்க. தமிழுக்கு மட்டும் துரோகம் இல்லை, தமிழ்நாட்டுக்கே துரோகம் செய்வார்கள் பாஜகவினர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா, நமது மொழிக்கு எதிரானவர்கள் தானே பாஜக. அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப கர்நாடகால கன்னடம் தான் பேசுவோம்னு பாஜக சொல்லுது. ஹிந்திலாம் வேண்டாங்குது. ஆனா இங்க இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிறாங்க. இங்க என்ன சொல்றாங்க? மும்மொழி கொள்கை ஏற்றால் என்ன? ஹிந்தி படிச்சா என்ன தவறுன்னு கேட்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு புரியுதா? தமிழுக்கு அவர்கள் எதிரானவர்கள் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், ஹிந்தி வந்து கத்துக்கிறவங்க கத்துக்கிட்டோம். அது பத்தி நமக்கு பிரச்சனையே கிடையாது. அது ஒரு பக்கம் ரொம்ப போர் அடிக்க வேண்டாம். அதே போல ஜெயக்குமார் அவர்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருப்பதற்கு காரணம் அவருக்கு ஏதோ ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. பாஜகவை முற்றிலும் வெறுக்கிற ஒரு தலைவராக அவர் இருக்காரு. அவரு திமுகவுக்கு தூது விட்டாருங்கிறாங்க. செட்டில்மெண்ட் ஆகாதனால அவரு அமைதியா இருக்காரு. நான் அதிமுகல தான் இருக்கேன்னு சொல்லி அறிக்கை கூட விட்டாரு போன வாரம். ஆனால் அவருக்கும் பிரச்சனை இருக்குங்க. இப்படி எல்லோருமே அதிமுகவுக்கு எதிராகன்னு இல்ல, பாஜகவை ஆதரிக்கும் அதிமுகவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. சரி, எடப்பாடி பழனிசாமி கூட்டணி விட்டு போக முடியுமா? வெளியேற முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியேறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அமித்ஷா போட்டு லாக் பண்ணிட்டாரு. அவங்க பையன் மூலமா லாக் பண்ணாரு. அப்புறம் சம்மந்தி மூலமா லாக் பண்ணாரு. இப்போ எடப்பாடியே லாக் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. இந்த கொடநாடு விவகாரத்துல இருந்து எல்லா விவகாரங்கள்லயும் அவர்களுடைய இத வந்து போட்டு முடிச்சு போட்டு ஒரு வழி பண்ணி, நீங்க எல்லாம் வாயே திறக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு போட்டிருக்காங்க. இல்லன்னா ஏங்க இவ்வளவு எதிர்ப்புனா எதிர்ப்பு வந்திருக்குமே 2024 தேர்தலுக்கு முன்னாடி இருந்த எதிர்ப்பு இப்ப ஏன் இல்ல? சோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுதுங்க. சோ அதிமுகவினர் கிட்டத்தட்ட பாஜகவின் அடிமைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம கண்கூடா தெரியுது. சோ இதன் அடிப்படையில தான் சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதிமுக, பாஜக கூட்டணி வெற்றி பெறுமா அப்படின்னா, அது மக்கள் கையில தான் இருக்கு அப்படின்னாலும், மக்கள் அதிக அளவுல ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறத இப்ப பாமக வந்து ராமதாஸ் வந்து திமுக பக்கம் வரப்போறாருன்னு ஒரு செய்தி இருக்கு. அப்ப அன்புமணி வந்து அதிமுக பக்கம் போறாரு. இதுவே பிரியம். அப்ப அவருக்கு 10 சீட், இவருக்கு 10 சீட் குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். திமுகல 10 சீட்டுக்கு மேல குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, விடுதலை சிறுத்தைகள் எவ்வளவு சீட் குடுக்குறாங்களோ அவ்வளவு சீட்டு தான் பாமக கிடைக்கும். ஆனா நான் கடந்த முறை 5 எம்எல்ஏ தானே ஜெயிச்சோம். இந்த முறை 10னா 10 நாங்க ஜெயிச்சுட்டு போறோம் அப்படிங்கிறாரு ராமதாஸ். சோ ராமதாஸும் இருந்து, விடுதலை சிறுத்தைகளும் இருந்து, அந்த ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு திமுக எதிர்பார்க்கிறது. சோ தேமுதிக பதிலாக ராமதாஸ கூப்பிட்டு அவருக்கு ஒரு 10 சீட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக தகவல். அதனால அன்புமணியை கழட்டி விட போறாங்க அப்படின்னு ராமதாஸ் அவர்கள்ட்ட தான் எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள். இது ஏதோ பிளான் பண்ணி பண்றாங்களாங்கிற சந்தேகம் கூட இருக்கு. பார்க்கலாம். பட் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இப்போது சமீபத்திய அமித்ஷா பேச்சும் இருக்கிறது. தொடர்ந்து அவர் அதை பேசிக்கிட்டே இருக்காரு. அதற்கு எதிர்ப்பே தெரிவிக்கல அப்படிங்கிறதையும் என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நம்மளே. தேங்க்யூ அண்ட் பை. குட் நைட் டு எவ்ரி ஒன். பை.